ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அர்த்தவச்சிருவோம். எதிர்வரும் வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. எதிர்வரும் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சதுர்த்தி விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை 1/5/2025 சித்திரை மாதம் 18ஆம் நாள் அன்றைய தினம் நாம் பொதுவாக விக்னங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வேண்டி நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான விக்னங்களையும் வேரோடு களைபவன் விநாயகன். சகநாயகன், தனக்கு மேலொரு தலைவன் இல்லாதவன். விநாயகனே வெவ்வினை வேறறுக்கவல்லான். இந்த விநாயகப் பெருமானை மாதங்கள் தோறும் இந்த வளர்பிறை சதுர்த்தியிலும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியிலும் அருகம்புட்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இந்த சதுர்த்தி நாளிலே நாம் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால், இளநீர் கொண்டு போய் கொடுக்கலாம். அங்கே விநாயகப் பெருமானுக்குரிய நிவேதனங்கள் லட்டு, மோதகம், கொழுக்கட்டை, அவல், கடலை ஏதோ ஒன்றை நம்மால் முடிந்தவற்றை இந்த ஆலயங்களிலே கொடுத்து நிவேதனம் சேவிக்கலாம். பால் அபிஷேகத்திற்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அருகம்புட்களை எடுத்து அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அவ்வாறு சிறப்புக்கூடியதாகவும் சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்கள் நீங்கக்கூடியது. நாம் பொதுவாகவே நாம் வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழிப்பிள்ளையார் என்றதுமே அந்த இடத்திலே இறங்கி தேங்காய் உடைக்கின்ற ஒரு வழக்கம். எனவே இந்த விநாயகருக்கு சதுர்த்தி நாளிலே இந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பை தருவதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், பூஜைகள், உற்சவங்கள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.